ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கண்மணி அன்புடன் தொல்லை இன்றைக்கி என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து வேணுனே கண்மணி மேலே காரை கூடணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அத்தை வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ அவங்க அடிபட்ட ஆஸ்பத்திரியில் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணே முழிக்கல, எல்லோரும் கதறி துடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. இன்றைக்கி வந்து கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்ச உடனே டாக்டர்லாம் வந்து வராங்க. வந்து கண்மணி கண்மணி கண்மணின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ வெண்ணிலா எல்லாருமே வந்து வந்து பார்க்குறாங்க. வெண்ணிலா பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம்னா அப்படி ஒரு கோபம் வந்து வருது. கோவம் வந்தோடனே அந்த கோவத்தை வந்து இப்படி வந்து முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால பேசவே முடியல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியலன்னு எல்லோரும் இருக்காங்க. டாக்டர் என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்மணி அந்த நினைவு மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சீக்கிரமே பேசுவாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா 2 பேரும் உள்ளவே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கண்மணி வந்து அவன் வீட்டு வேலைக்கார்ட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ரொம்ப மோசமாக தான் கண்டிஷனில் இருக்கான்னு சொல்கிறாங்க. உயிர் பலிக்கே கஷ்டம்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாவும் யாருக்கும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்கம்மா, அம்மாவுக்கு போய் இப்படி நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரில, கார் மோதிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கண்மணி வந்து அப்படியா, என்ன அத்தைக்கு இப்படியா இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு என்னடா செய்யுது சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்மணிங்கிறது யார் அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அவன் என் மனைவி தான், அவங்கள உடனே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட மனநிலை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து உடல்நிலையும் சரியாகும், அதனால் நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கண்மணி சரி அன்பு நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் அங்கே போய் வந்து கண்மணியை வந்து எனக்கு இன்றைக்கி அதை காட்டுறாங்கன்னு தெரியல. கூப்பிட உடனே அவள் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் எதுக்காக வரேன், யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்ன, நாயே வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகிறாரு. இதை பார்த்து அழுதுகிட்டே வர்றாரு அன்பு. அதே சமயம் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து நானும் எத்தனோ தடவை கூட்டம் வரவே மாட்டேங்கிறான்னு அழுதுகிட்டு இருக்கா. உடனே அவங்க அண்ணி வந்து சிரிக்கிறாங்க. நீ போய் ரூமில் போய் பாரு சொல்கிறாங்க. அங்கே ரூமில் அவள் அம்மாவுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்து கண்மணி இருக்க பார்த்தா இதை பார்த்துட்டு அன்பு ஓடி போய் கண்மணியை கட்டி பிடிச்சிடறாரு. நீ வந்துட்டியா, என்னை விட்டு போயிடாத, என்னை போயிடாத, அம்மா பாவம் அப்படி சொல்லி கதறி துடிக்கிறாரு. இனிமேல் அன்பு வந்து வெளியிடத்துல போய் தங்க மாட்டார். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னால அம்மா கூடவே இருக்கும்னால இனிமேல் தன்னுடைய வீட்டில் தான் தங்க போகிறாரு. இதை சாதகப்படுத்தி வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தன் கைக்குள்ளே போட ஏதாவது வந்து முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவள் வந்து வெளியில் போக மாட்டேன்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி பார்க்க போகிறோம். இப்போ கண்மணி வேறு வந்துட்டா, கூடவே இருக்க போகிறாளா, இல்லை வந்து கண்மணி வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாளா, கூடவே இருந்து அத்தையை குணமாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. வெண்ணிலா தான் பின்னால் வந்தால் காப்பாற்றுனேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் அன்பு வந்து வெண்ணிலாவை சும்மா விட மாட்டார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சந்தேகம், கண்டிப்பாக வந்து வெண்ணிலா விரட்ட முயற்சி பண்ணுவார், பார்க்கலாம்.